ரோகிணி பிஏக்கு கால் பண்ணி எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. எங்க வீட்டுல பூஜை ரூம்ல 3 சவரன் நகை இருக்கு. அதை எடுத்துக்கோ. அது மட்டும் தான் இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனேவும் சரி அப்பனா நான் கேட்ட 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இப்ப என்னால தர முடியாது. இப்போதைக்கு அந்த இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோனையும் பிஏ வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மாஸ்க போட்டுட்டு 3 சவரன் நகையும் வீட்டுல இருந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு வெளியில வேகமா ஓடி வரும்போது மனோஜ் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு யாருடா கையில ஏதோ செயின் வச்சிருக்க மாதிரி இருக்கு, யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. மனோஜ் கிட்ட இருந்து பிஏ தப்பிச்சு போகிறாங்க. அந்த நேரத்துல முத்துவும் வந்துடுறாங்க. முத்து வந்துட்டு யாரு அவனை பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவனை பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு யாரு இவன் அப்படின்னு கேட்கும்போது யாருமே தெரியலடா, நம்ம வீட்டுல இருந்த நகையை திருட்டிட்டு போற மாதிரி இருக்கு, கையில வச்சிருக்கான், அவனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அப்படியே முகத்துல உள்ள அந்த மாஸ்க கலட்டும் போது அவனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. முத்து நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் இவன் ஒன்னதான்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவனால என் அண்ணன் கிட்ட வேற சாமியார் வேஷம் போட்டு எங்க அம்மாவுக்கும் என் அண்ணனுக்கும் என்னாலதான் எல்லா கஷ்டமும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காகவே உன்னை பிடிக்கணும்னு நினைச்சேன். இப்படி எல்லாம் எதுக்குடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போதைக்கு நகை வேற எங்க வீடு திருட வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் ரோகிணி தான். ரோகிணி சொல்லிதான் நகை திருட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ சொன்னதும் முத்து ஷாக் ஆகுறாங்க. மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ரோகிணி தான் சொன்னா. எதுக்காக பார்லரமா அப்படி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கும்போது நான் ரோஹிணியோட முதல் ஹஸ்பண்ட், அதனாலதான் அவ எனக்காக பணம் கொடுக்கறதுக்காண்டி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா, எனக்காக தான் எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட அந்த பிஏ சொன்னதும் இங்க மனோஜ் ஷாக் ஆகுறாங்க. என்னது ரோஹிணிக்கு முதல்ல கல்யாணம் பண்ணது நீயா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. முத்துக்கும் ஷாக் ஆகுது. அப்பவே சொன்னேன்டா பார்லர் அம்மா வாயில இருந்து பொய்யா வருதுன்னு சொல்லிட்டு, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா பார்லர் அம்மாவை பத்திட்டு இன்னும் என்னென்ன உண்மை வெளியே வரப்போதோ, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை கட்டி போட்டுறாங்க. இங்க ரோகிணி வர்றாங்க. ரோகிணி பிஏ கட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.